அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேச வணக்கம். வணக்கம் சார். இந்த தேர்தலில் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு விஜய் ஒரு ஏழை பெரிய அளவில் பாதிப்பு இருந்தாலும் நாம் தமிழர் தான் பெரிய அளவில் சேதாரத்தை சந்திக்க போகுது. 8% இருந்து ஒரு அது பாதிக்கு குறைய கூட வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் பேசி நம்ம பார்க்க முடிஞ்சது. விஜய் திமுக அதிமுக இல்லாத வாக்குகளை எடுக்கிறாரு. சீமானோட ஒரிஜினல் வாக்குகளே சீமான் தந்தை பெரியாரை எதிர்த்து கேவலமாக பேசுறதுனால ரசித்து எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்றது இல்லை. எப்போ நீ தந்தை பெரியாரை எதிர்த்தியோ கேவலமாக பேசினியோ, பாரதியார்ன்ற நல்ல கவிஞரை நீங்கள் அவரை சாதி அடையாளமாக போச்சோ, பாப்பானே ஐயர் என்ற காலமும் போச்சேன்னு சொன்ன பாரதியாரை நீ ஐயர் என்ற ஒரு பாப்பனை கடப்பாறையை வச்சு நான் இடிப்பேன் அப்படின்ற மாதிரி நீ சொல்கிறத ரசித்தோ, அந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய அந்த தத்துவத்தை தமிழகம் ஏற்றுக்கவே இல்லை. அதை வெளிப்படுத்தின சீமானை அவங்க மன்னிக்கவும் இல்லை. ஆனால் போன தடவை அவர் வாங்கின வாக்குகளே விஜய் ரசிகர்கள் வாக்கு தான். இந்த தடவை அவங்க ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாங்க, அவ்வளோ. ஆனால் இந்த தடவையும் சீமானுக்கான ஒரிஜினல் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களுடைய வாக்குகளை சீமான் வாங்குவார். வாக்கு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை, குறையதான் வாய்ப்பு இருக்கு இல்லையா? போன வாட்டி குறைய தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன தடவை இவருக்கு வாக்களித்தது திமுக அதிமுக வானா அப்படின்ற மாதிரி மாற்றம் வேணும், விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த ஆட்கள் தான் வாக்களித்தது. அந்த வாக்கு என்பது இப்போ சரியும், இப்போ டேமேஜ் ஆகும் அப்படின்ட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை அவர் முதல்வர் ஆயிட்டாருன்னா ஓட்டு போட்டவங்க கூட ஏன்டா போட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வர கூட வாய்ப்பு இருக்கு. ஆமாம், சட்டமன்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஆட்சி. கண்டிப்பாக அது இந்த நடிகர்கள் எல்லார் மேலேயும் அந்த விமர்சனம் உண்டுங்க. ஜெயலலிதா மேலே அந்த விமர்சனம் உண்டு, எம்ஜிஆர் மேலே அந்த விமர்சனம் உண்டு. ரைட்டா? நான் வளர்றாரு அவர் அப்படின்னு. கலைஞர் அளவுக்குலாம் யாரும் பண்ண முடியாது. இந்த கலைஞரை கவுண்டர் பண்ணும்போது அந்த மாதிரி விமர்சனங்கள் அதிகமாக உண்டு. குத்தாடி, என்ன வளர்றான் அவன், விசில் அடித்தான் குஞ்சு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் உண்டு. இப்போது நடிகராக இருந்து இவர் வராருன்னா அவங்களுக்கே உரிய அந்த ப்ரைவசி, அவங்களுக்கே உரிய அந்த ஹேபிட்டு, இதெல்லாம் அரசியலுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத ஒரு விஷயம். சீமான் இருக்காருன்னா சீமானை ரீச் பண்ண முடியும். திருமாவளவன் இருக்காருன்னா திருமாவளவனை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அது மாதிரி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் ரீச் பண்ண முடியும். ஆனால் இவரை ரீச் பண்ண முடியாது. அப்படின்னா இவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், இவர் எப்படிப்பட்ட தலைவராக இவர் வருவார் அப்படின்ற பெரிய கேள்வி இருக்குது. தேர்தலுக்கு அப்புறம் ஒருவேளை பெரிய அளவில் பெர்சன்டேஜ் வாங்கிட்டு சீட்டாக கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா அவருடைய அரசியல் நடத்தி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பண்ணுவார் அவர், அதில் மாற்று கருத்து இருக்காது. ஆனால் பண்ணுறது இந்த முறை எஃபெக்டிவாக இருக்காது. ஒருவேளை அவர் ஜெயிக்கலைன்னா சொல்கிறேன், ஜெயிச்சிட்டார்னா வேறு. இந்த வாய்ப்பு திரும்ப வராது அவருக்கு. பிரஜாராஜ்யம் கட்சியில் சிரஞ்சீவி நல்ல ஓட் பர்சன்டேஜ் எடுக்கிறாரு. ஓட் பர்சன்டேஜ் எடுக்கும்போது தெலுங்கானா ஆந்திரா ஒன்றுபட்ட ஆந்திராவில் தான் எடுக்கிறாரு. ஒன்றுபட்ட ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா பிரியுது. தெலுங்கானா பிரிவினையை அவர் சப்போர்ட் பண்ணுறதா பண்ணக்கூடாதான்றதில் ஒரு நிலை எடுக்க முடியல. கன்ஃபியூஸ் ஆகிட்டார். பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அதோட காணாமல் போனேன். அதுக்கப்புறம் பவன் கல்யாண் வர்றாரு. பவன் கல்யாண் 5% தான் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த 5% வச்சுட்டு இடதுசாரியாக தான் அவர் ஆரம்பிக்கிறார். இப்போ இவர் பெரியாரை வழிகாட்டி ஆரம்பித்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் தான் ஃபாலோ பண்ணுறாரு இல்லையா? அவர் சின்ன சின்ன விஷயங்கள் கூட இடதுசாரி கொள்கையாளராக தான் ஆரம்பிக்கிறார் பவன் கல்யாண். ஃப்யூச்சரில் அவர் வலதுசாரி ஆதரவாளராக மாறுறார் அந்த மாதிரி. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஹவு தே ரியாக்ட், ஹவு தே ஃபார்ம், ஹவு தே வில் கம். எனக்கு தெரிஞ்சு இவர் ஒரு பிஜேபியுடைய சப்ஜெக்ட். பிஜேபி தான் இவரை உருவாக்குது. பிஜேபியுடைய எய்ம் திமுகவுக்கு எதிரான ஒரு அலையை உருவாக்கணும் அப்படி. ஆனால் கிட்டத்தட்ட எல்லாரையும் மிரட்டிட்டாங்கல்ல, எல்லாரும் பயந்துட்டாங்க, எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாது, ரிசல்ட் அன்னைக்கு தான் தெரியும் அப்படி. எல்லாரும் பயந்துட்டாங்கல்ல. அப்போ ஆரம்பித்த பர்பஸ்க்கு இவர் வந்துட்டார்ல, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து. இந்தியா அலையன்ஸ் சேர்த்து தானே பயமுறுத்திருக்காரு. அது ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் திமுகவுக்கு எதிரான விஷயங்களை தானே அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு.
ஆன்டி இன்கம்பன்சியை தானே கையில் எடுக்கிறாரு. ஆன்டி இன்கம்பன்சியை கையில் எடுக்கிறதுல அவர் ஜெயிச்சிட்டார். அதுதான் பிஜேபி வந்து விரும்பியது. அதாவது ஏடிஎம்கேவோட டைரக்ட் அலையன்ஸு, விஜயோட இன்டைரக்ட் அலையன்ஸ். அப்போது இப்போது ஒரு ஜெயிச்சு வந்துட்டார். டைரக்ட் அலையன்ஸ் எப்போ வரும்? 29ல் வர வாய்ப்பு இருக்கா? 29ல் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். இப்போவுமே மிக்சடாக வந்துச்சுன்னா 80-30 அப்படின்ற மாதிரி, 80 ஏடிஎம்கே 30 தாவேக்கான்னு வந்ததுன்னா, தாவேக்கா வந்து ஏடிஎம்கேவோட சேர்ந்து மினிஸ்ட்ரி அமைக்கும், ரைட்டா? அதில் வந்து துணை முதலமைச்சர் இல்லை முதலமைச்சர்னு எது அவங்களால நெகோஷியேட் பண்ண முடியுமோ அதை அவங்க நெகோஷியேட் பண்ணுவாங்க. 2-3 துணை முதலமைச்சர் கூட ஒரு வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை இந்திய அலையன்ஸ் வந்தால் சௌமியா அன்புமணி வராங்க, முருகன் வர்றாரு, முருகன் வர்றாரு. அதுக்கப்புறம் விஜய்லேருந்து ஆதவ அர்ஜுனா இல்லை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஒரு முதலமைச்சராக வருவாங்க. வந்துட்டு அந்த ஆட்சியை வந்து அப்படியே சப்போர்ட் பண்ணி 2029 தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல் முடிச்சுட்டு 2031 அசம்பிளி தேர்தல் போகும்போது இது வந்து ஊழல் அரசு அப்படின்னு விஜய் வெளில வந்து நான் வந்து தனித்து ஆட்சி அமைக்க போகிறேன், எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு மறுபடியும் ஆரம்பித்து வந்து நின்று ஜெயிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஒரு பெரிய அளவுக்கு ஈடுபடுவார் அப்படின்னு நம்ம க்ளீனாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது பிஜேபி ஸ்டஃப்பு, இது பிறப்பே தப்பு, ரைட்டா? அந்த கருவிலேயே குற்றம் இருக்குது இதோட கருவில். அதனால் இது பிறப்பே தப்பான ஒரு குழந்தை, இது வந்து கண்டிப்பாக தப்பான விஷயங்களை தான் இது செய்யும் அப்படின்றத வந்து நம்ம தவறாமல் எதிர்பார்க்கலாம். எக்ஸிட் போல்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பனையூரில் வந்து பெரிய அளவில் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாரு. எல்லா வேட்பாளருமே கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து நீங்கள் வெற்றி பெற்றால் என்னுடன் இருப்பீர்களா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு அவங்களுக்கு கேள்வி எழுப்பியிருக்காரு. ரிசல்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை மணி ஆனாலும் சரி நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன், ஜெயிச்ச எல்லோரும் பனையூர் ஆஃபீஸ்க்கு வந்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. எதனால சார் அவருக்கு இந்த பயம், என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறாரு, ரைட்டா? இப்போ எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சேலத்துக்கு போயிட்டார், சென்னையில் இல்லை. ஏன்னா எம்எல்ஏ சர்டிஃபிகேட் வாங்கணும் எடப்பாடியில், அதனால் அவர் போயிட்டார். இவர் எம்எல்ஏ சர்டிஃபிகேட் திருச்சியில் வாங்கணும், இல்லைனா பெரம்பூரில் வாங்கணும், எங்கே வாங்கணும்னு தெரியாது, அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு ஹங் அசம்பிளி அப்படின்ற மாதிரி ஒரு பாசிபிலிட்டியில் வந்துருச்சுன்னா இந்த எம்எல்ஏக்களெல்லாம் தூக்குவாங்க. ஏற்கனவே விஜயகாந்த் கட்சியில் இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாரையும் தூக்குனாங்க இல்லையா ஜெயலலிதா? அதில் தானே அந்த ஈரோடு கேண்டிடேட்டாக நின்னார் ஒருத்தர், அவர் கூட போனார். அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு போயிட்டார் அவர், சந்திரகுமார். அது மாதிரி நிறைய பேர் போனாங்க. அருண் பாண்டியன், மாஃபா பாண்டியராஜன் எல்லாம் போனாங்க. ஸோ அந்த மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு பயம். ஏற்கனவே எடப்பாடியில் ஒரு வேட்பாளரை போட்டார் அருண்குமார்னு, அவனை வந்து தூக்கிட்டாங்க, காசு கொடுத்து வேலைக்கு வாங்கிட்டு தூக்கிட்டாங்க. அவன் வேட்பு மனு தாக்கல் பண்ணும்போது எரேனியஸாக தாக்கல் பண்ணான், நிறைய தவறுகளோடு தாக்கல் பண்ணான். அதுக்கப்புறம் திருப்பி வேட்பாளருமே ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ரெண்டுத்தையுமே தப்பாக பண்ணான். ஃபில்அப் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சாங்க. அவர் வந்து தகவல் தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிட்டார் அவர், ரைட்டா? அதே ஆனால் இவங்க வந்து பெரம்பூரில் வந்து ஒரு 50 கோடி ரூபாய் கொடுத்து விஜய்க்கு எதிராக வந்து ஏடிஎம்கே நிற்காம பாமகவை நிற்க வச்சாங்க. அன்புமணிக்கு 50 கோடி, எடப்பாடி கிட்ட என்ன பேசினாங்கன்னு தெரியல, கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிரதிபலனாக தான் வந்து எடப்பாடியில் வந்து விஜயோட வேட்பாளர் வந்து ஒரு கேவலமான ஒரு வேட்பாளரை போட்டு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணார் விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒருத்தரை கூப்பிட்டு டிவி சின்னத்தில் சுயேட்சை நில்லு அப்படின்ற மாதிரி ஒரு சீனை போட்டு ரொம்ப லேட்டாக பண்ணார், உடனடியாக பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் பண்ணார். ஆமாம். ஸோ இவங்களுக்கே 2 தொகுதி அனுபவம் இருக்குது, ஒன்று பெரம்பூர், இன்னொன்று எடப்பாடி. அப்படி இருக்கும்போது திருடனுக்கு தேல் கொட்டுற கதை தான். நம்ம ஆளுங்களை யாராவது எதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. இன்னொரு கேள்வியும் கேட்டதாக சொன்னீங்க இல்லையா? அதாவது நீங்கள் எல்லாரும் ஜெயிச்சாலும் என் கூடயே இருப்பீங்களா? விஜய் தானே வேட்பாளர், விஜய் தானே நிற்கிறாரு. விஜய் கூட நிற்காம வேற யார் கூட நிற்பார் விஜய்? அப்போது உங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு இல்லையா? உங்கள் மேலேயே சந்தேகம் வந்து. ஸோ இட் இஸ் லைக் தட். ஏன்னா கிட்டத்தட்ட 110 வேட்பாளர்கள் வந்து வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க இல்லையா? ஸோ அதனால தான் அவருக்கு அந்த பயம் இருக்குமோ? கண்டிப்பாக. ஏன்னா போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்தில் இருந்தவங்க இருக்காங்க, ஏடிஎம்கே டிஎம்கே இருந்தவங்க இருக்காங்க, சுயேட்சை இருந்தவங்க இருப்பாங்க. அவங்க பேர் கூட விஜய்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. புஷி ஆனந்த் தான் போட்டிருப்பார் கேண்டிடேட்லாம்.
ஸோ அதனால தான் அவருக்கு அதிகமான ஒரு பயம் இருக்குதோ. புசி ஆனந்த் சாதாரணமாக போட்டிருக்க மாட்டார், பெரிய கலெக்ஷன் வாங்கி தான் போட்டிருப்பாரு. வேட்பாளராக போகிறான்னா எப்படியும் ஒரு 2 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட கலெக்ஷன் வாங்கிட்டு தான் வேட்பாளராக போடுறாங்க. அந்த பொண்ணு அஜிதா ஆக்னஸை போடல, தூத்துக்குடியில் போடல. அதுக்கு பதில் இன்னொருத்தரை போட்டிருக்காங்க, அவர் வந்து விஜயோட ஃப்ரெண்டு அப்படின்றாங்க, ஸ்ரீநாத். அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அது வந்து ஆல்ரெடி அவன் கப்பம் கட்டியிருப்பான். தவைக்கா கேண்டிடேட்ஸ் எல்லாருமே காசு கொடுத்தவங்க தான். ஓகே, பலர் காசு கொடுத்தவங்க. இப்போது காசு கொடுத்து போஸ்டிங்க்கு வர ஆஃபீஸர் வந்து உடனடியாக என்ன பண்ணுவான், லஞ்சம் வாங்குவான். அதே மாதிரி காசு கொடுத்து எம்எல்ஏவா நின்னவன் எம்எல்ஏவா ஜெயிச்சிட்டானா என்ன பண்ணுவான், எவ்வளோ எனக்கு கிடைக்கும் ரேட்டுன்னு தானே விலை போவான். 5 கோடி கொடுத்தானா பட் ஏடிஎம்கேல 4 கோடி கொடுங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா போயிடுவாங்க இல்லையா, கண்டிப்பாக ஆப்வியஸாக போயிடுவாங்க. இங்கே 2 கோடி கொடுத்து சீட்டு வாங்கினவன் அவன் ஏடிஎம்கேல 4 கோடி கேட்டவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா 2 கோடி ரூபா லாபம்டா அப்படின்னு போயிடுவாங்க. கூவத்தூரில் ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடியை ஆதரிக்கிறதுக்கே 4 கோடி ரூபாய்க்கு மேலே பணம், 10 கோடி ரூபாய் பணம் போச்சு. அதில் வந்து மணல் பார்ட்டி தான், மணல் கரிகாலன் டீம் தான் கொண்டு போய் பணம் கொடுத்தது. அதுவும் ஒவ்வொரு எம்எல்ஏ வீட்டு வாசலில் கட்டி கட்டியாக தங்கமாக கொடுத்தாங்க. பணமாக கூட இல்லை தங்கமாக கொடுத்தாங்க. அப்புறம்தான் அவனுங்க வந்து கூவத்தூரில் வந்து அம்மா வாழ்க, சின்னம்மா வாழ்க, எடப்பாடி வாழ்கன்னு சொல்லிட்டு அவனுங்க வந்தானுங்க. எடப்பாடி வந்து ஒவ்வொரு பொதுக்குழுவிலையும் தன்னுடைய கட்சியை நிறுத்தி வைக்கிறதுக்காக ஒரு பெரிய அமௌண்ட்டை அவர் ஸ்பெண்ட் பண்ணுவார். அதனால தான் இப்போ எம்பி தேர்தல் வரும்போது ஒவ்வொருத்தங்கிட்டையும் அவர் வசூல் பண்ணார் காசு. 2 கோடி கொடு, 3 கோடி கொடு, 4 கோடி கொடு, நீ எவ்வளோ செலவு பண்ணுவேன்றதை காட்டு. ஆனால் காசு கொடுத்தா தான் வந்து இந்த இன்னைக்கு அரசியலில் வந்து நிலைக்க முடியும் அப்படின்றது வந்து நிற்கிது. ரைட்டுங்களா? இப்போ இந்த தேர்தல் முடிவுகள், எக்ஸிட் போல் முடிவுகள், அந்த முடிவுகள், இந்த முடிவுகள் வருது. ஒவ்வொரு தொகுதிக்கும் 20 கோடி ரூபாய் அடிப்படையில் திமுக செலவு பண்ணியிருக்கு. ஏடிஎம்கே பல தொகுதிகளில் 15 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்கு. எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கோடி ரூபாய் இந்த தேர்தலில் செலவாயிருக்கு. 20-30 கோடி ரூபாய் வந்து அரசியல் கட்சிகள் தமிழக மக்களுக்கு செலவு பண்ண தேர்தல் தான் இந்த தேர்தல். கேரளாலேயும் எலெக்ஷன் நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலையும் எலெக்ஷன் நடந்திருக்கு. கேரளாவில் அந்த அளவுக்கு இல்லை, காசே கிடையாது. ரைட்டா? கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கிற இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்ட என்ன காசு இருக்கும்? அவங்ககிட்ட காசு இருக்காது. இங்கே வந்து காசு, இங்கே கம்யூனிஸ்ட் நின்னாலும் திமுக செலவு பண்ணும் அவங்க தொகுதி ஜெயிக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாடுன்றது வந்து காசு தான். அதுவும் நீங்கள் கோவை கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடைத்தேர்தல் தெரியாது, சட்டமன்ற தேர்தல் தெரியாது, பார்லிமெண்ட் தேர்தல் தெரியாது. தேர்தல்னால் காசு கொடுக்கணும், காசு கொடுக்கலன்னா தேர்தலே கிடையாது. அப்படி தான் தமிழகத்தோடைய அரசியல் சூழல் என்பது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. திருமங்கலம் இடைத்தேர்தலுக்கு அப்புறம் தான் அந்த ஃபார்மில் உள்ள வருதும். அதெல்லாம் இல்லை, எப்போவுமே இருக்குது. அது முன்னாடிலேருந்தே இருக்குது. திருமங்கலம் ஓப்பனு. அதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம், அச்சரப்பாக்கம் இடைத்தேர்தலில் பரிசு பொருட்களாக கொடுத்தாங்க ஜெயலலிதா. அதுக்கப்புறம் தான் திருமங்கலம் ஃபார்முலா. அது மாதிரி காசு கொடுக்கறதுன்றது வந்து ஜெயலலிதா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இடைத்தேர்தல்களில் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது. அது வந்து பரிசு பொருட்களாக அப்படி இப்படி போச்சு. கடைசியில் ஆர்கே நகர் பை எலெக்ஷனில் டோக்கனாக வந்து நின்றுச்சது, உருமாறி வந்தது. அதை பண்ணதும் நம்ம செந்தில் பாலாஜி தான் பண்ணார். குறிப்பாக விஜய் அவர்கள் கேரக்டர் பற்றி எல்லோருக்குமே தெரியும். ஒருவேளை விஜய் ஒரு 2 தொகுதியிலுமே தோல்வி அடைஞ்சு விஜய் கட்சியிலேருந்து வேறு வேட்பாளர் யாராவது ஜெயிச்சாங்கன்னா விஜய் அதை எப்படி எடுத்துப்பான்னு நினைக்கிறீங்க? அவரோட மைண்ட் செட் எப்படி நினைக்கிறீங்க? ஜெயிச்சவனுக்கு விஷம் குத்து சாவச்சிருவாங்க, அவ்வளோதான். இப்போ விஜய் வந்து பெரம்பூர்லேயும் திருச்சிலையும் தோத்துட்டு ஆர்கே நகரில் வந்து மரிய வில்சன் ஜெயிச்சான்னா மரிய வில்சன் உயிருக்கு ஆபத்து. விஜய் தோத்துட்டு சினோரா துறைமுகத்தில் ஜெயிச்சார்னா சினோராவுக்கு ஏற்கனவே ஆபத்து இருக்குது, இன்னும் டபுள் மடங்கு ஆபத்து இருக்கும். அப்போ ஒரு வில்லன் சேகர் பாபு, இப்போ வந்து முக்கியமான வில்லனே வந்து ஹீரோவாக நடிக்கிற விஜயாக தான் இருப்பார். அண்ணன் ஆதவ் அர்ஜுனாக தான் இருப்பார். இந்த வேலைகள் எல்லாம் பண்ணும்போது இட்டுன்னு போகிற வேலையெல்லாம் புசி ஆனந்த் பண்ணுவார். ஒருவேளை கொலகாரங்களை இட்டுன்னு போவாரா தெரியாது. அந்த மாதிரி பல சீன் நடக்கும். நீங்கள் இந்த தேர்தல் முடிஞ்சப்புறம், வாக்குப்பதிவு ரிசல்ட் வந்தப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காட்சிகள்லாம் அரங்கேறும். தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பெரம்பூர்லேயும் சரி,
எடப்பாடியிலையும் சரி ஏடிஎம்கே தாவேகாக்குள்ள ஒரு இது உடன்பாடு ஏற்பட்டு சொன்னீங்க. ஒருவேளை யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னா விஜயோட கண்டிப்பாக டிஎம்கே கூட்டணி போக வாய்ப்பு இல்லை. ஏடிஎம்கே தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை இப்போயே நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இருக்குது. உங்களுக்கு ஒரே ஒரு இன்சிடெண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது 2016 தேர்தல், 2011 தேர்தலில் ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க, பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2016 தேர்தல் கருத்து கணிப்பு எல்லாமே போடுறோம், திமுக ஜெயிக்குது. ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுண்டிங்கு 11 மணிக்கு திமுக லீடிங். அதாவது எப்படி லீடிங்னா 103 திமுக, 94 அதிமுக. ஓகே, ரைட்டா? இப்போது நான்லாம் ஆவடி தொகுதியில் இருக்கேன், ஃபீல்டில் இருக்கேன். அப்போது 4000 ஓட்டில் ஆவடி நாசர் லீடிங்கு. மாஃபா பாண்டியராஜன் 4000 ஓட்டு பின்தங்கி இருக்கார். ஒரே கலாட்டா, பயங்கர கலாட்டா நடக்குது. 4:30 மணி வரைக்கும் கவுண்டிங் சரியாக நடக்குதா இல்லையான்னு எங்களுக்கே தெரியல. 4:30 மணிக்கு ரிசல்ட்டு சொல்கிறாங்க, மாஃபா பாண்டியராஜன் 11,000 ஓட்டு லீடிங். அதே மாதிரி 10:45 மணி இருக்கும். அப்போது நரேந்திர மோடி டெல்லியிலேருந்து ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து சொல்கிறார். வெற்றி பெற்ற ஜெயலலிதாவுக்கு வாழ்த்துகள். காலையிலே 11-11 காலத்துலாம் சொல்கிறார். என்னடா இது, கருத்து கணிப்பில் திமுக வந்திருக்கு, லீடிங்கில் திமுக தான் இருக்குது கவுண்டிங்கில், எதுக்கு இவர் வாழ்த்து சொல்கிறாரு அப்படின்றது புரியல. அப்புறம் அந்த தேர்தல் முடிவு எப்படி வந்ததுன்னா, திமுக 96, அதிமுக 140 அப்படியே மாறிச்சு. அப்போது எல்லாரும் சொன்னது போட்டியில் விளையாட்டார் நரேந்திர மோடி அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போது கருத்து கணிப்பு திமுகவுக்கு ஆதரவாக வரும்போது ஜெயலலிதா கிட்ட நம்ம ரவி பெர்னாட் கேட்குறாரு, பேட்டி எடுக்கிறார். இப்போது கேட்கும்போது ஜெயலலிதா சொல்லுது, எனக்கு இந்த கருத்து கணிப்புலலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு. அது மாதிரி இப்போ வந்திருக்கிற கருத்து கணிப்பு அப்போவும் அப்படி தான் வந்தது, திமுகவுக்கு தான் நல்ல லீடு. நான்லாம் நக்கீரனில் கருத்து கணிப்பு எடுத்துக்கிட்டு இருந்தால் அப்போது நாங்கள் எல்லாமே திமுகவுக்கு தான் லீடிங் கொடுத்தோம், செம்மதெம்பாக இருந்தோம் அப்போது கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது. ஆனால் ரிசல்ட்டில் 140 சீட்ஸ் ஏடிஎம்கே. இத்தனைக்கும் ஜெயலலிதா அவர்கள் கன்விக்ட் ஆகியிருந்தாங்க, அந்த ஆன்டி இன்கம்பன்சி எல்லாத்தையும் தாண்டி 140 சீட்டு. 140 சீட் ஊழலை தாண்டி, ஊழலுக்கு தண்டனை பெற்றதை தாண்டி, வெளிப்படையாக கொடுத்த குன்ஹா தீர்ப்பை தாண்டி ஜெயலலிதா 140 சீட்ஸ் வராங்க. அப்போது எல்லோரும் சொன்னது அண்ணா பொட்டி மாற்றிட்டாரு. ஒரு 30-40 தொகுதிகளில் முடிவுகள் கன்ஃபியூஸாகவே இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இழுபறியாக இருந்தது. அதெல்லாம் ஏடிஎம்கே அடிச்சு தூக்கிடுச்சு. பிரைம் மினிஸ்டர் வாழ்த்து சொல்லிட்டு அப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் என்ன பண்ணுவோம், வணக்கம்மா, வணக்கம் சின்னம்மா, வணக்கம் குட்டியம்மா, போயிட்டான். பவர் ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகிடுச்சு. முன்னாடி இதே மாதிரி சிதம்பரத்துக்கு எதிராக சிவகங்கை எம்பி தேர்தலில் முழுக்க சிதம்பரம் ஜெயித்தது செட்டப் தான், கண்ணப்பன் ஃபுல் செட்டப். அதுக்கப்புறம் கண்ணப்பனை வெயிட்டாக கவனிச்சிட்டான். ஸோ நீங்கள் அந்த கருத்து கணிப்பு 2021 தேர்தலில் டி நகர்லேயே சத்யா தான் ஜெயிச்சிட்டாரு, அதுவே செட்டப் தான் சொல்கிறாங்க, அது உண்மை தானே சார்? அது கிடையாது, சத்யாவே பெரிய செட்டப்பு, அவனுக்கு செட்டப்பா? சிவப்பு லைட்டுக்கே சிவப்பு லைட்டா? அதெல்லாம் கிடையாது. சத்யாலாம் அரசியலில் இருக்கக்கூடாத ஒரு கேரக்டர், அந்த மாதிரி அவனுடைய பின்புலம், கேவலமான பின்புலம். அதை பற்றில இப்போ வாதிக்க வேணாம். ஓகே, அந்த மாதிரி சத்யா அப்படி கிடையாது. பட் சிவகங்கையில் சிதம்பரம் உண்மை. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கருத்து கணிப்பு, இந்த விஷயங்கள் இதெல்லாமே திமுகவுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் யாரும் திமுகவுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா திமுக ஒரு லெஃப்ட் விங்கு பார்ட்டி, இடதுசாரி அரசியல், உங்களுடைய வழக்கமான நம்பிக்கைக்கு எதிரான கட்சி தானே அது. இப்போ இவங்க ஜெயிச்சோன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாரு, ஷிரடிக்கு போகிறாரு, அதுக்கு போகிறாரு, இதுக்கு போகிறாரு. திருச்செந்தூர் கோயிலில் வேளாங்கண்ணி போகிறாரு, நாகூர் தர்கா போகிறாரு. நான் திருச்செந்தூர் கோயிலில் நான் இந்து மத கோட்பாடுகளை பின்பற்றுறோன்னு எழுதி கொடுத்துட்டு போகிறாரு.
இவர் பேர் ஜோசப் விஜய், ஜோசப் விஜய். முட்டிக்கால் போட்டு அந்தோனியா சர்ச்சில் நடந்து போகிறாரு. அப்படிப்பட்ட ஆள் வந்து இப்படி போகிறாரு. இப்போ திமுகவில் இருக்கிற முக்கிய தலைகள் யாரும் தேர்தல் வெற்றிக்காக திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ண மாட்டாங்க. சேகர்பாபு மட்டும் போயிருக்காரு, அவ்வளோதான், வேறு யாரும் போகல. சேகர் பாபு வந்து திராவிட கொள்கைக்குள்ள, திராவிட இயக்கத்துக்குள்ள அதுக்கான ஆளே கிடையாது. அப்படின்னா 1 கிலோ எவ்வளோன்னு கேட்பார் சேகர் பாபு. அந்த மாதிரி ஆளே கிடையாது. அந்த மாதிரி பிரின்சிபலில் அவரை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவி கூட இல்லை, புரிச்சி தலைவி அதான் சேகர் பாபு. சேகர் பாபு வந்து ஒரு திராவிட இயக்க பிரதிநிதியாவோ இல்லை திராவிட இயக்கத்துக்கு முதல்வர் குடும்பத்துக்கு நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்றதுக்காகவே திராவிட இயக்க செம்மலாக்கிட முடியுமா? அவரை முடியாது. குறிப்பாக மை ஆக்சிஸ் அந்த கருத்து கணிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பார். கிட்டத்தட்ட 120 மேலே சீட்டுலாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? 2 மணி நேரம் கழிச்சு தான் வந்தது. 6 மணிக்கு வந்த கருத்து கணிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் திமுக. அப்புறம் லாஸ்ட்டாக 2 வந்த கருத்து கணிப்பு அதிமுகன்னு சொன்னாங்க. கடைசியாக வந்த இந்தியா டுடே சார்பாக வெளியான கருத்து கணிப்பு மட்டும் டிவிக்கேன்னு ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. இது பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி த்ரிஷா வீட்டுக்கு போகிறார் அவர், த்ரிஷாவோட ரொம்ப நெருக்கமானவர், ஆதவ் அர்ஜுனாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க சொன்னாங்க. ஸோ அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ உதயநிதிக்கு எதிராக போன தடவை சேப்பாக்கத்தில் பாமகவை நிறுத்தினது யார்? கசாலி நின்னார். கசாலி யார்? ஆதவ் அர்ஜுனா. அதே பேட்டர்ன் தான் இப்போ பெரம்பூரில். ஸோ ஆதவ் அர்ஜுனா இருக்கிற இடத்துல வந்து அவரால் பல விஷயங்கள் செய்ய முடியும். பணம் இல்லை, பணத்துக்காக பீத்துன்றவன் நிறைய பேர் இருப்பான். அந்த மாதிரி பணத்துக்காக செய்ய முடியும்னு செஞ்சு காட்டுறது தான் ஆதவ் இவங்களோட வேலை. அப்படி தான் இந்த மை ஆக்சிஸ் இந்தியா கருத்து கணிப்பு, இந்தியா டுடே இது எல்லாமே அப்படி தான். அந்த கருத்து கணிப்புக்கும் ராஜ்தீப் சர்தேசாய்க்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் ஒரு இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட்டு, நல்ல ஜேர்னலிஸ்ட்டு, பிரணாய் ராய் மாதிரி நல்ல ஜேர்னலிஸ்ட்டு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. மூட் ஆஃப் த நேஷனில் வந்து டிஎம்கே தான் வந்து மெஜாரிட்டி வரும் போட்டிருந்தாங்க. அவங்கள இந்தியா டுடே டிஎம்கே தான் மெஜாரிட்டி வரும்ன்றாங்க. ஸோ இது வரும் அப்படின்றது தெரியும். எப்படி லைலா கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் ஒரு கருத்து கணிப்பு கொடுப்பான், இந்நாள் மாணவர்கள் கருத்து கொடுப்பான். எல்லாமே கட்டிங் கருத்து கணிப்பு தானே. ஒப்பீனியன் போலே அப்படி இருக்கும்போது எக்ஸிட் போல் அதை விட கேவலமானது. எக்ஸிட் போல் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் குறிப்பிட்ட இடத்துல எடுக்கிறது தான். மேக்ஸிமம் இவங்க வந்து எல்லா இடத்துலையும் எடுத்துருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. டவுட்டு தான். நேற்று கூட ஒரு உலகமாக அறிவுஜீவி ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார் ஒரு யூடியூப் சேனலில், பத்திரிகையாளர், முன்னாள் பத்திரிகையாளர். அவர் சொல்லிகிட்டு இருந்தார், இந்த ரொம்ப முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகள்லேருந்து தான் கருத்து கணிப்பை எடுப்பாங்க. அதில் ஒரு தொகுதி திருப்பூர் அப்படின்னா. திருப்பூர் எப்படி முடிவுகளை தீர்மானிக்கிற தொகுதியாகும்? திருப்பூர் கொங்கு பெல்ட்டோட ஒரு தொகுதி. அங்கே வந்து இந்த தடவை வந்து திருப்பூர் வடக்கில் வந்து முழுக்க தொழிலாளர்கள் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பெரிய அளவுக்கு ஓட்டு வந்து தாவேக்காக்கு விழுந்திருக்கு. அப்போ எப்படி அந்த தொகுதி வந்து தமிழ்நாட்டோட முக்கியமான தொகுதியாகும்? அந்த தொகுதியை வந்து ஒரு முக்கியமான தொகுதியை எடுத்து பிரணாய் ராய் டீம் எப்படி அவங்க கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்க முடியும் அப்படின்றது ஒரு சந்தேகமாக இருந்தது. ரைட்டுங்களா? அந்த மாதிரி வந்து இந்த கருத்து கணிப்புகளை எடுக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மியான ஆக்சஸ் உள்ள, ரொம்ப கம்மியான சாம்பிள்ஸ், ரொம்ப கம்மியான இடங்கள் அப்படின்ற அடிப்படையில் தான் அது போகும். ஸோ அதில் ஒரு மேஜர் ட்ரெண்டு வெளிப்படும், அவ்வளோதான். இட் கேன் பி அ ஸ்மெல், இட் கேனாட் பி கம்ப்ளீட்டடு. தமிழ்நாட்டில் ரூரல் தொகுதிகள் மட்டுமே, கிராம பகுதி தொகுதிகள் மட்டுமே 150 தொகுதிக்கு மேலே இருக்குது. அப்போது அந்த 150 தொகுதிகளில் தாவேக்காக்கு பெரிய இம்ப்ரெஷனே கிடையாது. விஜய் போவே இல்லை இல்லையா? அங்கே எங்கேயுமே விஜய் போனது கிடையாது. புதுக்கோட்டை, சிவகங்கை, ராம்நாடு, அப்படி போயிட்டே இருக்கலாம். உங்கள் அருப்புக்கோட்டை, விருதுநகர், அதுக்குள்ளெல்லாம் போவே இல்லையே. அப்போ எப்படி அங்கே இவருக்கான ஆக்சஸ் கிடச்சிருக்கும்? அங்கே விசில் சின்னமும் பெரிய அளவுக்கு இல்லை. விஜயோட இம்பேக்ட் எங்கெங்கே தியேட்டர் இருக்கோ, எங்கெங்கே ரசிகர் மன்றம் இருக்கோ, எங்கெங்கே ஒரு 5 ஷோ 6 ஷோ பார்ப்பாங்களோ அங்கே தான்
அவரோட இம்பேக்ட் வந்து பெரிய அளவுக்கு இருந்த மாதிரி தெரிஞ்சுது. பாக்கி ரூரலில் கிடையாது, சென்னையில் இம்பேக்ட் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் யாரை கேட்டாலும் நான் விஜய்க்கு தான் போட்டேன், குடும்பத்தோட விஜய்க்கு போட்டேன் அப்படிங்கிற மாதிரியான சோசியல் மீடியாவில் பேசுறதுலாம் ஒரு பிம்பம் தானே அது. சோஷியல் மீடியாவில் வந்து விஜய் வந்து இன்னைக்கு நேத்துல தம்பி, அவர் வந்து பல நடிகர்களை வந்து அந்த ஜெகதீஷ் பழனிசாமி ரூட்டா அவருடைய ரூட்டு தலை அவர் வந்து காலி பண்ணியிருக்காரு. சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க ஒரு பெரிய லாபியை வந்து அவங்க நடத்துகிறாங்க. இந்த சோனியா அருண்குமார்னு ஒரு அம்மா, இவங்க எல்லாமே ஒரு கொஞ்ச நாள் சவுக்கு சங்கரம் அங்கே தான் இருந்தார். இந்த மாதிரி நிறைய பேரை வச்சு வந்து அவங்க பெரிய ஒரு லாபியை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க சினிமா படத்துக்காக ஆரம்பித்தது. ஒரு படத்தை காலி பண்ணணுன்னா எப்படி சோஷியல் மீடியாவில் பண்ணுறது அப்படின்றது தான். நடுவில் ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங் ஆச்சு. அதுக்கு ஈக்குவலாக விஜய் டீம் ஒரு விஷயத்த ட்ரெண்டிங் ஆச்சு, ட்ரெண்டிங் ஆகினாங்க ட்விட்டரில். அப்போ தான் மிரண்ட நாளாம். அதாவது ட்விட்டரில் ஒரு விஷயத்த ட்ரெண்டிங் ஆக்குறாங்க ஆப்போசிட் டீம், அதை யாரோ ஒருத்தர் ட்ரெண்டிங் ஆக்குறாங்க. அதை காலி பண்ணுறதுக்கு விஜய் ஒரு விஷயத்த, சாதாரண விஷயத்த ட்ரெண்டிங் ஆக்குறாரு. அப்போது இவர் வந்து நிறைய பேரை வந்து வார் ரூம் மாதிரி வச்சு, வாய்ஸ் ஆஃப் காமன் மூலமாவா? வாய்ஸ் ஆஃப் காமன் அது தனி, விஜயே நேரடியாக ஜெகதீஷ் பழனிசாமியை நிறைய பேரை வச்சு அந்த வார் ரூம் மாதிரி வச்சு, அது என்ன சொல்கிறாங்க, வர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி வச்சு அவங்க வச்சுருக்காங்க. பெய்டு, வெல் பெய்டு. அது பெண்ணோட பெரிய கட்டமைப்பு அது. ஆமாம், பெண்ணெல்லாம் ஒன்றும் இல்லை, பெண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்களுடைய ரீச் வந்து பெருசு. நான் தான் சொன்னேன், என்டையர் ட்விட்டருக்கே ட்ரெண்டிங் உருவாக்குற அளவுக்கு ஜெகதீஷ் பழனிசாமியால் முடியும். இது வந்து சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை. ஆனால் இந்த சோஷியல் மீடியா கிராமத்தில் ஒரு 150 தொகுதிகள் வந்து கிராமப்புற மக்களால் டிசைட் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த சோஷியல் மீடியா எவ்வளோ இம்பேக்ட் ஏற்படுத்த முடியும்? ஒன்றும் பெரிய அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்த முடியாது. பட் இம்பேக்டை ஏற்படுத்த முடியும். அளவு வேணால் வித்தியாசப்படலாமே தவிர இம்பேக்டு இருக்கும். ஏன்னா எல்லார் கையிலையும் இப்போது செல்ஃபோன், மிக நவீன செல்ஃபோன் வந்துருச்சு. அதனால் அவங்களுக்கு ரீல்ஸ் பார்க்குற பழக்கம் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி வரும். அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பொண்ணு கத்தோம்ல, ஏண்டா விஜய் என்ன பார்க்கலையா, நீ தான்டா செல்லம் எனக்கு, அப்படியே அந்நியன் படம் மாதிரியே இருக்கும். அது மாதிரி நிறைய குழந்தைங்க ஓட்டு போட சொல்கிறது, குழந்தைங்க ஓட்டு போட சொல்லுங்கன்னு ஒரு வார்த்தை அவர் சொன்னோன்னா அவ்வளோ இது. அதே மாதிரி பொண்டாட்டியாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், அக்காவாக இருப்பேன், அது அவர் பர்சனல், அவர் வச்சுக்கிறதுனா வச்சுக்கிட்டோம். அப்படி விஜய் ஜெயிக்கலைன்னா குழந்தைக்கும் நானும் விஷம் கொடுத்து செத்துருவேன்லாம் பேசுகிறாங்க இல்லையா? அதை விட நாங்கள் விஜய் பார்க்க போனோம், என் புள்ள செத்து போயிடுச்சு. அவனும் விஜய் பார்க்க தானே போனான், மாட்டிக்கிட்டான். என் புள்ள செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் விஜய் பார்த்துட்டோம். இது ஒரு அம்மாவோட ஸ்டேட்மெண்ட். சத்தியமாக என் வாழ்க்கையில் எந்த அம்மாவும் இப்படி சொல்லி அது சோஷியல் மீடியாவில் வந்து நான் பார்த்ததே கிடையாது. செய்தியாளனாகவே பிரிண்டில் இருக்கும்போது கூட இறந்து போன தன்னோட குழந்தைய, இப்போ விருதுநகரில் தீ விபத்து நடக்குது, ஒருத்தன் பட்டாசு வெடி விபத்தில் இறந்து போயிடுச்சு குழந்தைன்னா அவங்க அம்மா இப்படி சொல்ல மாட்டாங்க. தூத்துக்குடி போராட்டத்தில் கலந்து துப்பாக்கி குண்டுகளில் ஒருத்தன் சாவரானா அவங்க அம்மா இப்படி சொன்னது கிடையாது. காவல்துறை அடக்குமுறையில் கொல்லப்பட்ட ஆட்களுடைய அம்மாக்கள் வந்து இப்படி சொன்னது கிடையாது. வீரப்பன் காட்டில் வந்து போலீஸோட கொடுமையில் செத்தவங்க அவங்களும் இப்படி சொன்னது கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க யாருமே இந்த மாதிரி பேசுனதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஜென்சியில் ஜோம்பிக்களை வந்து விஜய் உருவாக்கி வச்சாங்க. 55க்கு மேலே பேர் செத்துருக்காங்க, கண்டுக்கவே இல்லை. லேட்டஸ்ட்டாக ஒரு பையன் செத்தான், அவங்க அப்பா பேட்டியை கொடுத்தான். விஜய் அவங்களாம் வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களாம் எதிர்பார்த்து நான் இல்லைங்க, இவன் எதுக்கு போனான்றது தான் எங்களுக்கு தெரியும். 41 பேர் செத்த போய் பார்க்கலாம் அப்படின்லாம் பேசுனார். இஸ் நாட் அ நார்மல் ஹியூமன் பீயிங், எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங், எக்ஸ்ட்ராடினரி. நாங்கள் ஜெயலலிதாவுடைய அரக்கத்தனத்தை பார்த்துருக்கோம்,
ஜெயலலிதா வந்து சந்திரலேகா மூஞ்சில் ஆசிட் வீசினதை பார்த்துருக்கோம். எம்கே பாலனை கடத்தி கொலை பண்ணதை பார்த்துருக்கோம். பல எம்எல்ஏக்களை அடித்ததை பார்த்துருக்கோம். தெய்வ குத்தம்னு சொல்லுவாங்க அது. அது மாதிரி நிறைய சசிகலாவுடைய அரக்கத்தனத்தையும் ஜெயலலிதாவுடைய அரக்கத்தனத்தையும் பார்த்துருக்கோம். நக்கீரன் ஆஃபீஸை வந்து தாக்குதல் நடத்திட்டு 2 கண்ணாடி உடஞ்சிருக்கு, ப்ரொடெக்ட் பண்ணுறோம் நாங்கள். அப்போது ஜெயலலிதா கிட்ட காட்டுறாங்க, என்ன 2 கண்ணாடி உடைஞ்சது தான் பெரிய சாதனையா? நான் அவங்க எதிர்பார்த்து கோபாலனை சாவணும், நக்கீரனோட பிரிண்டிங் மிஷின்லேருந்து கருப்பாக இழுத்து வரணும், இதுதான் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். இப்படி தான் ஜெயலலிதாவை பார்த்துருக்கோம். ஆனால் அதெல்லாம் விட மோசமாக விஜய் அந்த அஜிதா ஆக்னஸோட மேட்டரில் அந்த பொண்ணு போராடிச்சு பாரு, அடித்து வண்டி மூவாவ விஜயோட கவனத்தை கவர்றதுக்காக போராடிச்சு, கண்டுக்கவே இல்லையே. சங்கீதாவோட பெட்டிஷனில் விஜயோடைய பர்சனல் கேரக்டரை பற்றி சொல்லும்போது, இங்கே கீழ் வீட்டில் அவன் இருப்பான், மேல் வீட்டில் வந்து சங்கீதா இருக்கும், இதுக்கு போகிறதுக்கு ஒரு ரகசிய வழி, பிள்ளைங்களும் ஒய்ஃபும் போகிறது பார்க்கவே கூடாது. சுசித்ரா சொன்ன விஷயங்கள், 6 மணிக்கு மேலே இவர் வந்து பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டு போகிறது, அதுக்கப்புறம் அவருக்கு நெருக்கமான சர்க்கிளில் கேட்கும்போது அவர் வந்து மெத்தபெட்டமைன், கொக்கைன் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளுன்ற ஒரு விஷயம், இதெல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ ஜெயலலிதாவை விட மோசமாக, ஜெயலலிதாவை விட நாஸ்தியாக ஒரு தலைவர் வந்து தமிழகத்துக்கு வராரு அப்படிங்கும்போது கஷ்டமாக இருந்தது. இவங்கெல்லாம் தலைவர்களாக வரணுமா அப்படின்ற தேவையும் வந்தது. நீங்கள் என்ன தான் மைனஸ் பண்ணுங்கள், ஸ்டாலினை ரீச் பண்ணிட முடியும், எப்படியாவது யார் மூலமாவது பார்த்துடலாம். இப்போது நமக்கே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஸ்டாலினை டச் பண்ணுறதுக்கான விஷயங்கள் யாராவது ஒருத்தர் மூலமாக சொல்ல வச்சிடலாம். இங்கே அந்த மாதிரி யார் மூலமாகவும் சொல்ல வைக்கவே முடியாது. செங்கோட்டையே பார்க்க முடியல. ஆதவ் அர்ஜுனாவே ஜான் இல்லாமல் பேச முடியாது. இந்த ஜான் தான் இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள தூக்கிட்டு வந்து, அது மாதிரி அவருக்கு ஒரு லாபி அவர் வச்சுக்கிட்டு இருக்கார். விகடன் மூலமாக தான் நிர்மல்குமார் உள்ளே போகிறான். விகடன் அந்த விகடன் பங்குகளே ஆதரவு வாங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி. கலைச்செல்வன், டேஸ்து கலைச்செல்வன் மூலமாக தான் நிர்மல் உள்ளே போகிறான். அப்படி நிறைய கலைச்செல்வன் அங்கேயே தான் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா? இப்போ அங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ரெடி பண்ணி அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் ஆஃப் காமன்னு ஒன்று, வாய்ஸ் ஆஃப் காமன் வந்து முழுக்க இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறது, அது எடுக்கிறது, இது எடுக்கிறது அப்படின்றது, இதெல்லாம் தான் இருக்குது. இப்போது ஸ்டாலினை ரீச் பண்ண முடியும், எடப்பாடியை ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஒன்று சொல்லணும், நம்ம எடப்பாடிக்கிட்ட நினச்சா நம்ம நேரில் கூட போய் பார்த்து சொல்லலாம். நான் வந்து எடப்பாடியை நேரில் பார்த்து பேசியிருக்கேன், ஒரு முறை தான் பேசியிருக்கேன். ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னும்போது, நான் என்ன விஷயம் சொன்னேன்னா அண்ணாமலையை விட்டுறாதீங்கன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி அண்ணாமலை காலி, அது மாதிரி அந்த பீரியடில் அண்ணாமலை பிக்காக மோசமாக இருக்கும்போது, ஸோ அந்த மாதிரிலாம் இவர் ரீச் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி, அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து தமிழகத்துக்கு முதல்வராக வந்தால் தமிழ்நாடு எப்படி இருக்கும்? ரொம்ப நன்றி சார். 2026 தேர்தல் கலந்து தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் சார். மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.